கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த வருஷம் நான் சில விஷயத்த கூற விரும்புகிறேன். இந்த வருஷம் பல வருஷமா நாங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் சம்மர் டயத்துல இந்த வருஷம் ரெசில்மேனியாவுல நான் என்னோட சாம்பியனை இழந்திருக்கிறேன். அது மிகப்பெரிய முக்கியமான விஷயமா நான் சொல்லணும். என் சாம்பியன் என்கிட்ட இல்லை. அதன் பிறகு நான் இங்கிருந்து போனது பிறகு என்னோட வைஸ் மேனை நான் இழந்திருக்கிறேன். அதன் பிறகு நான் எதிர்பார்க்காத பிளட் லைன் ஒட்டு மொத்தத்தையும் நான் இழந்திருக்கிறேன். பிளட் லைன் எனக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் போனது பிறகு இருக்கட்டும். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட உள்ளாஃபாலாவை இழந்திருக்கிறேன். அது எனக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னா, அது எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு இங்கே மனசு பயங்கரமாக வலிக்குது. ஏன்னா அது எனக்கு எளிதாக கிடைக்கல. அது யார் எனக்கு கொடுத்தான்னு கேட்டிங்க, என்னோட அப்பா என்னோட மாமா இருவரும் சேர்ந்து எனக்கு கிஃப்டா கொடுத்துருந்தாங்க இந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு. அப்படிப்பட்ட உள்ளாஃபாலாவை நான் இழந்திருக்கிறேன். இப்போ அது எனக்கு ரொம்ப வலிக்குது. அவங்க எனக்கு அந்த மாலையை அணிவிச்சு என்னை இந்த டீமை வழி நடத்தி இந்த குடும்பத்தை வழி நடத்துன்னு சொன்னது. ஜனவரி 6ஆம் தேதி நான் சோலோ சிக்கா சவால் விடுறேன். சோலோ சிக்கா, நீ எங்கே இருந்தாலும் இதை கேட்டுக்கோ. இந்த ஜனவரி 6ஆம் தேதி உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச். அதை நீ மைண்டில் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலோ சிக்கா எனக்கும் நடக்க போகிறதுக்கு மேட்சுக்கு முன்னாடி பிளட் லைன் வர்சஸ் ஓஜி பிளட் லைன் இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போகிற சோலோ சிக்கா வர்சஸ் மீ இந்த மேட்ச், உள்ளாஃபாலா மேட்ச், இந்த மேட்ச் ட்ரைபல் சீஃப்கான மேட்ச். இந்த மேட்ச் லைனையும் நான் தான் ஆதிக்கம் செலுத்த போகிறேன். ஒட்டுமொத்த பிளட் லைனை எனக்கு கீழே தான் இருக்க போது. நான் தான் மீண்டும் பிளட் லைனை ஆள போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளாஃபாலா எனக்கு தான். நான் தான் அந்த உள்ளாஃபாலாவை எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்தமாக WWE மட்டுமே என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் முழுவதுமே என்னை மட்டும்தான் அக்னாலஜ் பண்ணணும். அக்னாலஜ் மீ.